வணக்கம். இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கால் டிஸ்கஷன் ரொம்ப கிளியர். இந்த சப்ளை உடச்சி இந்த சப்ளை உடச்சி 26,220 மேலே தான் கால் டிஸ்கஸ் பண்ணோம். புட்டுக்கும் ரொம்ப கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு ஓப்பன் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு கீழே வரும்போது 26,070 கீழே வந்துச்சுன்னா புட்டு இறங்கலாம். ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிச்சினாலும் புட்டு இறங்கலாம், இல்லை மொமெண்டமாகவும் இறங்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் மார்க்கெட் தான். ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் இங்கே இமீடியட்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கால் இறங்கிறதுக்கு அவசியமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. கால் டிஸ்கஷன் நம்ம நேத்திக்கோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த சப்ளையும் பிரேக் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் கால் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளோட சினாரியோ எப்பவுமே புட்டில் தான் ஃபோக்கஸ் இருந்திருக்கணும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே க்ளோஷர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம சொன்ன லெவல் இது தான். இந்த டிமாண்ட்லேருந்து இப்போ ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரியாக்ஷன் தான் கொடுத்தோன்னே என்னோடய என்ட்ரி இதோ இந்த இடத்துலையே என்ட்ரு பண்ணிட்டேன். நான் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு இல்லைங்களா, இந்த கேண்டில்லையே நான் என்ட்ரு பண்ணேன். ஏன்னா இது போகிறதா இருந்துச்சுன்னா இந்த சப்ளையை தாண்டிட்டு போகக்கூடாது. நம்மளோட சப்ளை இது தான். ஸோ இந்த சப்ளைலேருந்தே எனக்கு என்ட்ரி விழுகிற மாதிரி நான் டிசைட் பண்ணேன். ஸோ என்னோடய பொசிஷன் இப்படி இருந்துச்சு. இதோட ஸ்டாப் லாஸ் இந்த சப்ளைக்கு மேலே, டார்கெட் நம்ம டிசைட் பண்ண மாதிரி நேத்திக்கோட இந்த ஓப்பன் டிமாண்டு. இங்கே இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், என்னென்னா இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்குது, இந்த லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே நிறைய ஈக்குவல் லோஸ் இருக்குது, இங்கேயும் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும். ஸோ இந்த லெவல்லாம் வரும்போது ட்ரெயில் பண்ணுங்கள். இந்த லெவலில் இன்னொரு ஈக்குவல் லோஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வரும்போது மார்க்கெட் ஈஸியாக லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும். ஸோ ஹண்ட் பண்ணோன்னா என்னென்னா கொஞ்சம் வாலடைல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் டார்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய ஐடியல் பொசிஷன் நான் இங்கே வரும்போது இதுக்கப்புறமா ட்ரெயில் பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடியல் பொசிஷனாக இருந்துச்சு. ஸோ என்ட்ரி டேப் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ மொமெண்டம் தான் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மொமெண்டம் கொடுக்கல. இருந்தாலும் நான் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 to 3 hours கிட்ட ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹோல்ட் பண்ணிவிட்டு கடைசியாக டார்கெட் அடித்தாங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 130 கிட்ட தான் டார்கெட் அடித்தாங்க. அப்போ தான் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டே வெளியே வந்தேன். அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்கேருந்தே நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் இப்போ பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் சைட்வேஸ் டு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஓடிட்டுருக்கு. நம்ம ட்ரேட் பிளான் நேற்றுக்கு ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம். கால் எந்த சினாரியோவில் இறங்க போகிறோம், புட் எந்த சினாரியோவில் இறங்க போகிறோம் அப்படிங்கிறது நேற்றுக்கு நான் கிளியராக உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு வீடியோ போய் பாருங்கள். ஏன் பார்க்க சொல்லனா, உங்களுக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த லெவலில் இறங்கிச்சுனாக்க இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும்போது நம்ம ப்ராப்பராக என்டர் பண்ணலாம், இந்த இடத்துல புக் பண்ணலாம். இதுதான் லிக்விடிட்டி கான்செப்ட், இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். நம்ம பிளைண்டாக ட்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி ப்ராஃபிட் எடுக்கலாம், நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம், 3ஆவது நாள் நம்மளுக்கு லாஸ் பெருசாக நடக்கும். லாஸ் பெருசாக நடக்கும்போது நம்ம குவிட் பண்ண தான் பார்ப்போம். வேண்டாம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் வேணாம், இது ஃபுல்லாக நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடும். அதுவே படிச்சுட்டு ஒழுங்காக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக லாபம் பார்க்க முடியும். நம்ம ஹோல் பாயிண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதே காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்படி வரும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நைட் ஒரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.